ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் உங்களை திருப்பி சந்திக்கிறோம். வாரம் நம்ம வந்து சண்டே ஈவினிங் 6:30 ஆர் சாட்டர்டே எய்தர் ஒன் டே நம்ம வந்து மீட் பண்ணி வி ஆர் டிஸ்கஸிங் ஒரு காமன் டாபிக் இல்லைன்னா ஒரு டெக்னிக் ரிலேட்டட் டாபிக்ஸ் அந்த மாதிரி இது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒரு கரியர் ஸ்டோரி. அதாவது நம்ம தமிழ் மூவியில் வி ஆல்வேஸ் லைக் மக்களோட ஸ்டோரி அவங்களோட கரியர் பார்த்து எப்படி இருந்துச்சு, எப்படி அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கோம். தட் இன்ஸ்பயர்ட் அண்ட் தென் ஹெல்ப்ட் அதர்ஸ் ஆல்சோ. பிகாஸ் ஒருத்தவங்க வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி வந்துச்சுன்னா அதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு ஓகே வி கேன் ஆல்சோ டூ இட்னு நிறைய பேர் வந்துட்டு தே ஆல்சோ கெட் இன்ஸ்பயர்ட். ஸோ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதில் லைக் சதீஷ்னு ஒருத்தர் ஹி காட் அ ஜாப் நான் ஐடியில் இருந்துட்டு ஹி காட் இன் டு ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் இன்ஜினியராக அவர் வந்துட்டு ஹி பிகம். ஸோ அவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். So there is nothing but Suganya ji. So she is working as a AWS DevOps tech specialist ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அலாங் த வே தெர் இஸ் ஃப்ரம் த வில்லேஜ்லேருந்து அவங்க வந்துட்டு சி பிகம் a லாட் ஆஃப் லைக் ஆஃப்டர் கரியர் கேப் அவங்க எப்படி வந்தாங்க நவ் வேர் ஷி இஸ் பீன் அண்ட் அப்படின்ற ஸ்டோரியை அவங்களே சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சி ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் டு ஷேர். ஓகே இது நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஜிஏ சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கரியர் டாக் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் எனக்கு இதில் பேசிக்காக என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஹவு பிகாஸ் வி ஆல் ஃபேஸ் சேலஞ்சஸ் நம்ம வருவோம். லைக் எஸ்பெஷலி உமன்ஸுக்கு என்ன மாதிரி வரும்னா தேர் வில் பி a கரியர் பிரேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம கரியர் பிரேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்தாங்க, எப்படி ஜாயின் பண்ணாங்க, ஹவு தே கம்பீட் வித் த சேம் பிளேஸ், அந்த இதெல்லாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஐ வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட். அண்ட் அவங்களே இஸ் இன்ட்ரெஸ்டட் டு டூ அண்ட் மோர் ஓவர் நாட் ஓன்லி வீக்லி மீட்டப் அவங்க வந்து லைக் ஆல்ரெடி ஸ்டார்டட் போஸ்டிங் வீடியோஸ் இன் தமிழ் பூமியில். நம்ம தனியாக ஒரு கிளவுட் இதுக்காகவே எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சி ஸ்டார்டட். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லான்ச்சாக தான் வி கேன் சே இட் அஸ் அ லான்ச் ஆல்சோ ஸோ தட் வி கெட் டு நோ அபவுட் சுகன்யாஜி அண்ட் தென் அவங்க ஜானி. ஸோ எஸ் சுகன்யாஜி ப்ளீஸ் கோ அஹெட். Thanks, Ji, for warm welcome. Haji. Okay. So, hi everyone. Myself Suganya. ஆல்ரெடி ஆறுமுகம்ஜி சொன்ன மாதிரி நான் பேசிக்காக நான் வந்தது வந்து லைக் வில்லேஜில். எங்கள் வீட்டில் எப்படின்னா நான் தான் சின்ன பொண்ணு கடைக்குட்டி. எங்கள் வீட்டில் 4 பொண்ணு, நான் தான் லாஸ்ட்டு. ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து ஓகே நான் வில்லேஜ்னாலே எல்லாருக்கும் வந்து என்னன்னா பொண்ணு படிச்சு என்ன பண்ண போகுது அந்த கொஸ்டின் தான் வந்து ரேஸ் ஆகுறது. அது 4 பொண்ணுனாலே அது வந்து ஏன் பொண்ணை படிக்க வைக்கிற, ஏன்னா அந்த கொஸ்டின் எனக்கும் வந்துச்சு. நான் படிக்க போறப்போ நான் படிச்சப்ப பக்கத்து வீட்டுல இருக்கலாம் கேட்பாங்க, ஏன் பொம்பளை பொண்ணை படிக்க வச்சு என்ன பண்ண போற, ஏன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் படிச்ச எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலு. சரி படிச்சுதான் பார்ப்போம். ஏன்னா சுச்சுவேஷன் வந்து இது எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கால. நம்ம ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணுவோம், யாருன்னா யாராலும் பேசிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு நான் வந்து கிராஜுவேஷன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படித்தேன். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அவ்வளோ விருப்பம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஈகர் எனக்கு வந்து அது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தேன். கோர்ஸ் முடிச்சு என்னுடைய கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கெரியர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, வேலைக்கு போகலாமா இல்லை வந்து போஸ்ட் பிஜி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து வீட்டில் என்ன சொன்னாங்க, நீ படி, பட் எனக்கு என்னன்னா நீ இங்கே இருக்கணும், நீ வீட்டுக்கிட்டே இங்கே வேலை செய்யணும், நீ வந்து தூரமாலாம் போகக்கூடாதுன்னு சொல்லவே நீ என்ன சொன்னாங்க, நீ எம்பிஏ பண்ணு, எம்பிஏ பண்ணா எங்க கூடவே இருப்ப, இங்கே பக்கத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு, இங்கே ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஏ எடுத்தேன். எம்பிஏ எடுத்ததுக்கப்புறம் படிச்சதுக்கப்புறம் எனக்கு படிக்கும் போதே எனக்கு லைக் பேக் ஆஃப் த மைண்ட் சம்வேர் ஐ ஃபெல் தட் ஐ ஷுட் சம்திங் டூ இன் மை லைஃப் அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஓகே முடிச்சோம், எங்கேயே வந்து படிச்சிட்டோம், பட் நம்ம என்ன லைஃப்ல பண்ணோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன கொஸ்டின் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த டைம்ல வந்து ஸோ எம்பிஏ பண்ணது என்னோட இன்னொரு சாய்ஸ் கொடுத்தாங்க. எம்பிஏ தான் நீ பண்ற, என்ன பண்றோம் பண்ணிக்கோ சொன்னாங்க. அந்த டைம்ல என்னன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாண்டிச்சேரியில் பண்ணணும், செகண்ட் இயர் வந்து பெங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே இது நல்லா இருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எப்படியாவது படிச்சு பெங்களூர் போனால் நம்மளுக்கு லைக் ஆல்டுகெதர் கம்ப்ளீட் எக்ஸ்போஷர் இல்லையா, அந்த டைம்ல பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பாண்டிச்சேரியில் பண்ணேன். செகண்ட் இயர் வந்து எனக்கு அப்போ என்னன்னா எனக்கு லைக் நம்ம வந்து எப்படின்னா மோஸ்ட்லி தமிழை தான் கான்வெர்ஸே பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து அதர் லாங்குவேஜ் பண்ணதுக்கு நம்மளுக்கு சான்சஸே இல்லை. நான் பெங்களூர் போய் லேண்ட் ஆகும் போது எனக்கு என்ன தமிழை தவிர எந்த லாங்குவேஜும் எனக்கு தெரியாது. அந்த டைம்ல என்னன்னா எனக்கு வந்து
எனக்கு சரி வந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கும் திரும்பி போகக்கூடாது. இது படிச்சு முடிச்சுட்டு தான் நம்ம போறோம். அந்த டைம்ல என்ன பண்ணேன், நான் நெறைய பேர்ட்ட கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணதுக்கு வந்து ஏன்னா பெங்களூர் இஸ் எ பிளேஸ் வேர் டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. அந்த டைம்ல வந்து நான் வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நானு அடாவடியா 3, 4 மந்த்லயே வந்து நெறைய பேர்கிட்ட நான் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்பிள் கிட்ட நெறைய பேசுவேன், இன்டராக்ட் பண்ணுவேன். அவங்க கிட்ட பேசி, பேசி, பேசி ஒரு 5 டூ 6 மந்த்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். நல்லா ஃப்ளூயன்ட்டா பேச கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சேன். எம்பிஏ முடிச்சுட்டு என்ன ஆச்சு, வீட்ல என்ன சொன்னாங்க, "நீ பெங்களூர் இருந்த போதும், வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன அங்க ஒரு 3 டூ 5 டூ 6 மந்த் நான் வீட்லயே இருந்தேன். வீட்ல இருக்கும்போது என்ன சொன்னாங்க, கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து ரியல் லைஃபே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பொண்ணோ, பையனோ வீட்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு வெட்டியா இருந்தா, எவ்வளோ திட்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் பெர்சனலா அனுபவிச்சேன். அப்போ வந்து படிச்சேன். என்ன பண்ற? என்ன பண்ற? நான் வேலை தேடுனேன். பட் வந்து அந்த டைம்ல வந்து அ பாண்டிச்சேரில அதிகமா வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. என்ன பண்றது தெரியல. சரின்னு சொல்லிட்டு நானு பெங்களூருக்கே மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு, ஸோ ஐ ஸ்டார்ட்டட் லுக்கிங் ஃபார் அ ஜாப். தென் ஃபைனலி ஐ காட் அ ஜாப் இன் ஒன் ஆஃப் த எம்என்சி கம்பெனி இன் பெங்களூர் இட்செல்ஃப். அங்க ஒரு அ ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 இயர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது, அ எனக்கு என்னன்னா எனக்கு அ த கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் சொன்ன மாரி. மேனேஜ்மென்ட் படிச்சேன். பட் எனக்கு என்னன்னோ இந்த டெக்னிக்கல் சைடே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் லுக்கிங் ஜாப் இன்சைட் த இன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்படிதான் என்ன பண்ணப்ப நான் பிஎம்மா ஸ்டார்ட் பண்ணேன். ஒன் ஆஃப் த எம்என்சில. என் பிஎம்மா ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய டைரக்டர், மேனேஜர், சீனியர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய லீடர்ஷிப் கூட நான் கான்டாக்ட் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட இன்டராக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஷிப் எப்படின்னா, சுகன்யானா தெரியும். ஒரு 5 டூ 6 லீடர்ஷிப் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன். என்ன என்ன இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இந்த மாரி எனக்கு டெக்னிக்கலா ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டூ 4 மந்த் லைக் எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாங்க்கா இருந்துச்சு. யாருமே வந்து கம் பேக் பண்ணல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நானும் வந்து ஒரு 3, 4 மந்த்ஸ் சைலண்டாவே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு மறுபடியும் அவங்கள போயிட்டு நான் கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தேன். "என்ன ஆச்சு? எனக்கு வேணும். நான் பார்த்து சொல்றேன் சுகன்யா, பார்த்து சொல்றேன் சுகன்யான்னு" சொல்லிட்டு ஒரு 3, 4 பேர் வந்து என்ட்ட சொன்னாங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டியே வரல. அப்புறம் ஒரு 6 டூ 7 மந்த் வந்து இப்படியே வந்து 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ் கிட்ட ஆக போச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாரி இருந்துச்சு. நான் கேட்டேன் இந்த மேனேஜர் கிட்ட, "இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்க. நான் பண்றேன். எனக்கு வேணும். நானும் ஒரு 1 1/2 மந்த்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்க" சொன்னேன். "சரி நீங்க வந்து கோர்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து கிளவுட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன்னு" சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அந்த மேனேஜர் வந்து அவர்கிட்ட பேசினேன். அவரு வந்து அதுக்கப்புறம் அ தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்ட்டட் மை கெரியர் இன்டூ ஐடி. அப்புறமா வந்து நெறைய கத்துக்கிட்டேன். அங்க போயிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க டீம்லயே என்ன எடுத்தாங்க. அங்க போய் வொர்க் பண்ணேன். ஆ எப்படின்னா ஒரு 70% வந்து நான் 70 இல்ல 80% வந்து கிளவுட் ஜாப் தான் பண்றேன். AWS தான் வொர்க் பண்ற மாரி இருந்துச்சு. ஒரு 20% அந்த அதெல்லாம் வந்து வேற டூல் வச்சு யூஸ் பண்ண மாரி இருந்துச்சு. அப்புறமா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி கிளவுட்ல நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து டெவாப்ஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 1/2 இயர்ஸ் இப்படியே போச்சு. அந்த அப்புறமா வந்து கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்ததுல எனக்கு லைக் ஐ காட் இன்ஃபெக்டட். அந்த டைம்ல வந்து என்னால ஃபோக்கஸும் பண்ண முடியல, ஒர்க்கும் பண்ண முடியல. நான் வந்து வேலைய விட்டுட்டேன். ஒரு 5 இயர்ஸ் அந்த எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு வேலைய விட்டேன். ஒரு அ சரி ஓகே நம்ம வந்து டெவாப்ஸ்லயே போலாம். இப்போதைக்கு வந்து அ உடம்பும் சரியில்லன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு 10 மந்த்ஸ்க்கு கெரியர் கேப் விட்டேன். கெரியர் கேப் விட்டுட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்து டெவாப்ஸ் படிப்போம்ன்னு சொல்லிட்டு அ உடுமில பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அத வந்து ஒரு ஒரு 4, 5 வெப்சைட்ல இருந்து கேதர் பண்ணேன். கொஸ்டின்ஸ் கேதர் பண்ணேன். அதுக்கேத்த மாரி ஆன்ஸர்ஸும் குடுக்குற மாரி நெறைய இருந்துச்சு. சரி ஓகே இது பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அத எடுத்தேன். அதுக்கப்புறம் YouTubeல வந்து வீடியோஸ்லாம் பார்ப்பேன். வீடியோஸ்ல வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க? அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்க? அவங்க ஒரே கொஸ்டின ஒரு 3, 4 பேருகிட்ட 3, 4 3, 4 யூடியூப் வீடியோஸ்ல பார்க்கும்போது, அவங்க என்னென்ன டிஃபரெண்ட்டா அப்ரோச் ட்ரை பண்ணாங்களா? இல்ல சேம் அப்ரோச் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நெறைய வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே. ஒரே ஆன்ஸருக்கு 4 ஆன்ஸர் ஒரே கொஸ்டினுக்கு 4 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்துச்சு. அத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரிப்பேர் பண்ணி ஒரு 10 இயர் கேப்ல அ டெவாப்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெவாப்ஸ் படிச்சேன். டெவாப்ஸ் படிச்சுட்டு அ ஒரு 1 1/2 இயர்ஸ் சாரி 1 1/2 மந்த் வந்து ஜாப் ட்ரை பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். இன்டர்வியூ காலே வரல. ஏன்னா அந்த டைம் வந்து டெசிஷன் வந்துடுச்சு. டெசிஷன் வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆ இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணேன். எனக்கு கால்ஸும் வரல, எதுவுமே வரல. நான் இதுக்கே பெய்ட் வெர்ஷன் எடுத்திருந்தேன். நாக்ரில எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. நான் எனக்கு தெரிஞ்ச ஹெச்ஆர்ஸ்லாம் கால் பண்ணி கேட்டேன். இப்போதைக்கு ஓப்பனிங் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்லயும் ஓவர் ப்ரெஷர். வேலைக்கு போகாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின் கேட்டாங்க. வீட்லயும் பேச ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ம் நான் மான்ஸ்டர் இருக்கிற எல்லா ஜாப் போர்ட்டல்லயும் வந்து நான் ட்ரை பண்ணேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அ அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல என்னாச்சு, நெறைய இன்டர்வியூக்கு வந்து அந்த மீன் டைம் கால் வர மீன் டைம்ல கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 2 மந்த்ஸ்ல வந்து ஒரு சில கால்ஸ் வந்துச்சு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து ஒரு புனே பேஸ்ட் ஹெல்த் கேர் கம்பெனில வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 டூ 10 மந்த்ஸ் இருக்கும் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது என்ன ஆச்சு, அகைன் ரெசிஷன் வந்துச்சு லாஸ்ட் இயர் ரெசிஷன் வந்த உடனே என்ன ஆச்சு, எல்லாருமே வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் தான் டைம் இருக்கு. நீங்க வந்து யூ கேன் லுக் ஃபார் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி அவுட் சைடுன்னு சொல்லிட்டாங்க. வி டோன்ட் ஹேவ் எனி ப்ராஜெக்ட் அஸ் ஆஃப் நவ் அப்படி சொன்ன உடனே என்ன பண்றது தெரியல. என்னடா இது என்ன பண்றது தெரியாம இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆ பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட இன்டர்வியூ வந்து ஒரு 20 டூ 25 கம்பெனிஸ் இன்டர்வியூ குடுத்தேன். எல்லாமே என்ன ரீசன் தெரியல. எதனா ஒரு ரீசன் சொல்லி ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ஆ இ நானும் சரி ஓகே. அ என்னால வந்து அத எப்படி சொல்றதுன்னா, ஏன்னா வேலை அப்போ வந்து எனக்கு 1 வீக் தான் டைம் இருக்கு. என்ன பண்றப்போ தெரியலன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நெறைய வந்து கால்ஸ் வரது அட்டெண்ட் பண்ணிட்டு, சரி எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தேன். அந்த டைம் ரெசிஷன் அதிகமா இருந்தனால யாரும் எதுவும் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட்டா என்னாச்சு, காம்காஸ்ட் இன்டர்வியூ வந்துச்சு. ஆ காம்காஸ்ட் இன்டர்வியூல ஒரு 2 ரவுண்ட் இன்டர்வியூ, 3 ரவுண்டுக்காக வெயிட்டிங். அந்த டைம்ல வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 பொசிஷன் ஓப்பன்ல இருக்கு சொன்னேன். சரி ஓகே. நம்ம வந்து லாஸ்ட்டா வந்து இனிஷியலா ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் தான் இருக்கும் சுகன்யா. இதுல வந்து ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஒரு 85, 90% இன்டர்வியூ கிளியர் பண்ணிச்சு. 10% தான் ஜெனரல் டிஸ்கஷன் தான் இருக்கும். சோ ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டூ கிராக் இட். டோன்ட் வரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கான்ஃபிடென்ட்டா சரி ஓகே. நம்ம அடிச்சு காம்காஸ்ட்ல ஜாயின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தா லாஸ்ட்ல வந்து பொசிஷன் எல்லாமே பொசிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. லாஸ்ட் வொர்க்கிங் டே இந்த கரண்ட் கம்பெனி. என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே. சரி கேப் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அகைன் வந்து பெய்ட் வெர்ஷன் எடுத்து நெறைய நாக்குரில வந்து எல்லா ஹெச்ஆருக்கு வந்து ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க ரிப்ளை பண்றாங்களோ இல்லையோ, நான் மெயில் அனுப்பிட்டே இருந்தேன். டெய்லி ஒரு ரெஸ்யூம் அனுப்பிட்டே இருந்தேன். அவங்க அதுக்கப்புறம் வந்து நான் கரண்ட்டா வந்து வொர்க்கிங் இன் ஒன் ஆஃப் த ஆர்&டி கம்பெனி இன் சென்னை. இந்த கம்பெனில வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட்டிங். அந்த செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சது. சேலரி டிஸ்கஷனுக்காக என்னோட ப்ரொஃபைல் வந்து ஹோல்ட்ல போட்டாங்க 15 டேஸ். இந்த டைம்ல வந்து எனக்கு நான் ஒர்க் பண்ண கம்பெனிலும் வந்து என்னோட நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ் வெயிட் பண்ணேன் அந்த கம்பெனிக்காக. மீன்வைல் நான் வேற கம்பெனி ட்ரை பண்ணேன். ஆனா லாஸ்ட்டா இந்த கம்பெனில சொன்னாங்க, "ஓகே சுகன்யா, வி வில் கெட் யூ ஆன் போர்ட்." அந்த டேட் சொன்ன உடனே, அப்பா சந்தோஷமாயிடுச்சு. இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த கம்பெனி ஏன்னா அப்பதான் தெரியும் ஏன்னா 20, 25 கம்பெனி எதுவுமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல. லாஸ்ட்டா இந்த கம்பெனில வந்து ஒரு ஆஃபர் கிடைச்ச உடனே நல்ல பொசிஷன் இப்ப நான் ஒர்க் பண்றது. இட்ஸ் பீன் 1 1/2 இயர். இந்த கம்பெனி என்ன சொல்றதுன்னா, நல்ல நம்மளுக்கு இந்த கம்பெனில வந்து கிளவுடுக்கும், டெவாப்ஸுக்கும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல டைம் இல்லாம நெறைய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வராங்க. இந்த டிஃபரெண்ட் டூல்ஸ் லேர்ன் பண்றாங்க. நம்ம வந்து ஒரே டூல்ல லேர்ன் பண்ண மாட்டோம். டிஃபரெண்ட் டூல் AWSலயே வந்து நெறைய சர்வீஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் யோசிச்சேன், ஓகே. அதான் என்ன சொல்றது சம்திங்ஸ் குட் இஸ் என்ன சொல்றதுன்னா, சம்திங் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி வந்து இந்த கம்பெனில வந்து அ என்ன சொல்றது என்வைரன்மென்ட்டும் சூப்பரா இருக்கு. ஜாப் வைஸும் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். அ இது எப்படின்னா, நெறைய இதுல நெறைய விஷயம் வந்து அடிபட்டது. வீட்லயும் திட்டு வாங்குனேன். அப்பதான் யோசிச்சேன். பொம்பள பொண்ணு, ஆம்பள பையனோ வேலை இல்லாத இருந்தா எவ்வளோ திட்டு வாங்குவாங்கன்னு பர்சனலா அனுபவிச்சேன். எது நடக்குதோ இல்லையோ வேலை இருக்கணும், சம்பாதிக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ எப்படின்னா, அ நான் நான் ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்தது வந்து என்னன்னா, நான் MNCல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே, நெறைய பேர் பார்த்துருக்கேன். எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ சின்ஸ் ஐவ் வொர்க் வித் மல்டிபிள் பீப்பிள், ஐ நோ தேர் மென்டாலிட்டி. அவங்க என்ன சொல்றாங்க, 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் ஆயிட்டு சுகன்யா. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன டெக்னிக்கல் போய் என்ன ஆச்சு? எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. ஆனா அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கையிலேயே இருக்கும். அவங்க ஒர்க் பண்றது வந்து நெறைய ப்ராஜெக்ட் மேனேஜர் கூட ஒர்க் பண்ணுவாங்க. நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி தரோம். அவங்களே கூப்பிடுவாங்க. இல்ல எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே.
மத்தவங்கள மாதிரி நம்மளோட கெரியர் வந்து அவங்களே என்கிட்ட சொல்லிருக்காங்க. எதுக்கு நீ வந்து ட்ரை பண்ற? என் மேனேஜர் எனக்கு கன்வின்ஸ் பண்ணாரு. பிஎம்மா இருக்கும்போது என் மேனேஜர் வந்து சுகன்யா எதுக்கு நீ வந்து இப்போ பிஎம்லாம் போற அவங்க சாரி டெக்னிக்கல்லாம் போற அங்கெல்லாம் போனா சந்தோஷமா இருக்க முடியுமா? எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்ல எனக்கு என்ன வேணுமோ நான் அதுதான் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நான் வந்தேன். என் மேனேஜர் வாங்கிட்டேன் லாஸ்ட்டா எப்படியோ நீ வாங்கிட்டல்ல சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு இது எப்படின்னா நம்ம வந்து நம்ம நினைப்போம் பட் அட் லாஸ்ட் இதை கல் எரிஞ்சு பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கும்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த விஷயத்த நம்ம வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றது நான் அதை வந்து மைண்டுக்குள்ள நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சமஜி பயங்கரமா அதுல ஒரு பயங்கரமான நான் இந்த ஆக்சுவலி இப்படி எதிர்பார்க்கல உண்மையிலே. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட் பட் ரியலி ஒரு ஒரு இட்ஸ் லைக் ஒரு உண்மையான ஸ்டோரியை கேட்ட மாதிரி இருந்துச்சுல. திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ்ல. அண்ட் இன்னொன்று எனக்கு என்னன்னா லைக் யூஸ்வலி லைக் கேர்ள்ஸ்லாம் யூஸ்வலி என்னென்னா டீச்சர் ஜாப்ஸ் போயிடலாம், ஒரு சேஃபான ஜாப்பாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் இருப்பாங்க. அண்ட் லைக் இப்போ ரீசெண்டாக இட்ஸ் சேஞ்சிங். நிறைய பேர் கரியர் ஓரியன்டாக பார்க்க முடியுது. நீங்கள் டெக்னிக்கல் ரோல்லாம் வரணும் அப்படின்ட்டு பிஎம்லேருந்து வந்ததெல்லாம் வந்து இட்ஸ் ரியலி குட் திங். ஸோ கேட்குறதுக்கு புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நான் கேட்டதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட்ஸ் குட். ஏன்னா எங்க வீட்ல எல்லாருமே வந்து ஒர்க்கிங் விமன். ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க்கிங் விமன். ஏன்னா வந்து எப்படின்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இந்த வில்லேஜ் ப்ராப்பர் வில்லேஜ்ல ஒரு ஓரளவுக்கு என்ன சொல்றது நிறைய பேர் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகுது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் எங்க வில்லேஜ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் வெளியில வந்து ஒர்க் பண்ணது. அது பெங்களூருமே சிட்டில நான் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. இப்போதான் வந்து ஒரு சிலவங்க நான் போகும்போது நான் கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது ஒரு சிலவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் வீக் கூட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப கூட என்ன பார்த்து சொன்னாங்க. என் பொண்ணு உன்ன மாதிரி தாண்டி என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரிலாம் படிக்க வைக்காதீங்க உங்க பொண்ணு நினைக்கிற மாதிரி படிக்க வைங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லி பொண்ணை படிக்க வைங்க சினிமா டைலாக்லாம் சொல்லிருக்கீங்க. பரவாயில்லையே. பொண்ணை படிக்க வேண்டியது இல்லை இல்ல ஜி நான் பார்த்ததுல ஒரு 20 இயர்ஸ்லயே வந்து மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து என் ஏஜ் பொண்ணுக்கே ஒன்னு ஒரு 3 வருஷத்துல கல்யாணம் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே ஜி. நம்ம 25 ஜென்சில இருக்கோம். பட் நான் பார்த்ததுல 20 இயர்ஸ்லயே மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ண மாட்டாங்களே அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். கண்டிப்பா ஜி. அண்ட் நீங்க இப்போ படிச்சுட்டே இருந்தீங்க லைக் எல்லாமே செல்ஃப் ஸ்டடியாவே படிச்சிட்டீங்களா ஜி? எப்படி? ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஜஸ்ட் நீங்க சேர்றதுக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். ஒரு லைக் ப்ரெஷர் கூட பேசிட்டு இருந்தோம். இவஸ் 45 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு ப்ரோ எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஐ வாஸ் ஜஸ்ட் ரிவியூங் இஸ் ரெஸ்யூம். ஸோ நீங்க எப்படி? ஏன்னா 25 இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அண்ட் லைக் ஹவு டு யூ கீப் லேர்னிங் ஆர் அந்த மோட்டிவேஷன் எப்படி இருக்கு அந்த டயத்துல? மோட்டிவேஷன் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு நான் என்ன யோசிக்கிறதுனா நம்ம வந்து என்ன சொல்றது லேர்னிங் தான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து பெஸ்டா இருக்கும் இல்லைங்களா. ஒரு சின்ன விஷயம் லேர்ன் பண்ணாலுமே என்னுடைய ஹெச்ஓடி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. உங்களோட வேல்யூ கொடுக்கறதே வந்து நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ அப்படின்னு நல்லா படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிய வரும். ரிலேட்டடோ அன்ரிலேட்டடோ அது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. படிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டடா படிச்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டா லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது என்னன்னா எனக்கு அஜூர் டெவாப்ஸ் அந்த அளவுக்கு நான் ஜென்கின்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். பட் அஜூர் டெவாப்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணதில்லை. பட் இது வந்து என்ன நீடட் அப்போ வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து இது படிக்கணும், இது வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு போஸ்ட்கிரஸ் அந்த அளவுக்கு வந்து இது இல்லாம இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு சிலது வந்து நீங்க டெவலப்பர் ஜாபும் பண்ற மாதிரி இருக்கும் சுகன்யா அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் டு லேர்ன். ஐ ஹேட் நோ ஆப்ஷன். இந்த டைம்ல வந்து நம்ம புஷ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இல்லை நான் பண்ண மாட்டேன் எனக்கு இதுதான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியாது. அது வந்து புது லேர்னிங்கு ஏதோ ஒரு விஷயம் கத்துக்க போறோம் இல்லையா, அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம் ஜி. ஓகே. அதுவும் இல்லாம வந்து எப்படின்னா நான் வந்து ஜாயின் பண்ணும்போதே ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணல. நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட தான் ஒர்க் பண்ணேன். அந்த டைம்ல வந்து நிறைய விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது என்னன்னா அவங்க கிட்ட நிறைய விஷயம் கேட்டுப்பேன். ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு வந்து செல்ஃப் ஸ்டடியை உடுமி கோர்ஸ் பண்ணியிருக்கேன். உடுமியில இருந்து கோர்ஸ் எடுத்திருக்கேன். அது மாதிரி வந்து நிறைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு லிங்க்டின்ல இருந்து நிறைய எடுத்திருக்கேன். லிங்க்டின்ல சில விஷயம்லாம் நம்மளுக்கு போடுவா இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎம் ரோல்லேருந்து டெக்னிக்கல் வரீங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் கிடச்சிருச்சு. உள்ளே வந்தோடனே எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஈஸியாக இருந்துச்சா? இல்லை ஜி, அது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து நான் ஐடியில் இருந்துட்டு ஐடியில் வரும்போது வந்து அந்த டிரான்சிஷன் பீரியட் வந்து ஒரு 3 to 6 months வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி ஃப்ராங்க். ஆனால்
ஏன்னா நம்மள வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் நம்மளுக்கு கேப்பே விட்டுடுச்சு. அந்த டைம்ல ம். வந்து எனக்கு எதுவும் தெரியாது. ஆ ஆ என்னன்னா சம்டைம்ஸ் வந்து 2 to 3:00 வரையிலும் நான் படிப்பேன். அந்த டைம்ல வந்து நம்ம படிச்சுட்டு, ஓகே ப்ராஜெக்ட்டா என்ன பண்றாங்க? நெறைய விஷயம் வந்து அப்பதான் வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் வந்து கத்துக்கிட்டேன். ஆனா, அந்த டிரான்சிஷன் பீரியட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ம். ஓகே. நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் குடுத்துருக்காங்க. அது வந்து ஏன்னா நம்மள நம்பி குடுத்தாச்சு. அதுவும் இல்லாம நானேட்ல ஐடில வந்து 6 to 7 மந்த்ல நம்ம வந்து முடியாது நம்ம போக முடியாது. நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுனேன் நானு. ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க சொன்னதுல நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, உங்க வீட்ல வந்து நீங்க வேலைக்கு போங்க அப்படின்றது தே வாண்ட் யூ டூ கோ டூ ஜாப். ஓகே வேலைக்கு நீங்க இருந்துட்டே இருக்கணும். சப்போஸ் வேலைய விட்டு வந்துராதன்ற மாரி இருக்குது. ஸோ லைக் ஒய் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியலா இல்ல ஓகே ஒரு பொண்ணுன்னா வேலையில இருக்கணும்னு உங்க வீட்லயே உங்கள சப்போர்ட் பண்றாங்களா? என்ன இது? ஆ இது வந்து ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஜி. ஓகே. ஸோ ஸோ உங்க வீட்ல அந்த ஷுட் அட்மாஸ்பியர் நெவர் கிவ். இருக்கிறதுனால, ஸோ உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. ஆமா. அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஷுட் நெவர் டிபெண்ட் ஆன் எனிஒன். ஏன்னா, இப்ப நமக்கு அது தெரியல. அது என்ன ரீசன்க்காக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, பட் நீ வேலைக்கு போயிட்டு நீ சம்பாரிச்சு நீ பண்ணிக்கோ. எதுவா இருந்தாலும் ம். நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜி. ஓ! ஓகே. சூப்பர். ஐ திங்க் ராகுலுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நெனைக்கிறேன். ராகுல்? யூ கேன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஹாய் ராகுல். மேம் வந்து சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூ கிராக் பண்றதை எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா. ஓகே. எஸ். ஸோ ராகுல் இது வந்து இது வந்து எப்படின்னா, இந்த டிபிக்கலா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஒரு சில கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து செலக்ட் பண்றது இருக்கு. ஒரு சில கம்பெனிஸ் வந்து 3, 4 ரவுண்ட்ஸ் போற மாரி இருக்கு. ஓகே மேம். ஸோ இது நம்ம வந்து ஒரே ஒரு ரவுண்டா இல்ல 3 ரவுண்ட்ஸ் அதுக்கேத்த மாரி ப்ரிப்பேர் பண்ணி போனா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரே ரவுண்ட்ல சம்டைம்ஸ் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் ஒரு செகண்ட் ரவுண்டும் கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஓகே. ஸோ பேசிக்கா நம்ம அதுக்கேத்த மாரி ப்ரிப்பேர் பண்ணி போனா நம்மளால கிராக் பண்ண முடியும் ராகுல். ஓகே மேம். இன்னொரு கொஸ்டின் ஒன்று. இப்போ நீங்கள் உள்ள காம்காஸ்ட்ல தானே உள்ள போயிருக்கேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து லாஸ்ட் ஓகே. ரவுண்ட்ல வந்து ஐ மீன் டைரக்டர் கூட இருந்தது. 3 ரவுண்ட் டைரக்டர் கூட இருந்துச்சு. அந்த டைம்ல பொசிஷன் க்ளோஸ் ஆயிடுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்ப ஓகே. நான் வேற கம்பெனி R&D கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ராகுல். ஓகே மேம். இப்போ நான் ஆக்சுவலி டெவாப்ஸ் தான் இங்கே பண்ணியிருந்தேன். உங்களோட டெய்லி ம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டே டு டே ஓகே. ஆக்டிவிட்டி அந்த மாதிரி. டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இதுல வந்து நான் வந்து PM பிளஸ் வந்து TL ரோல் மாரி ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போதைக்கு என்னன்னா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு கீழ ஒரு 2, 3 பேர் வேலை செய்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஓகே வந்து மேம். நான் ஒர்க் அலோகேஷன் பண்ணிட்டு இருப்பேன். மோஸ்ட்லி வந்து ஓகே. எப்படின்னா, டெவலப்பர்ஸ் வந்து ஒரு சில அ ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது, அவங்களுக்கு தேவையான ரிக்வயர்மென்ட் தேவைப்பட்டா நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. டிக்கெட்ஸ் வந்து ஏன்னா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு இது அத வந்து நம்மளுக்கிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓகே. டைம்ல வந்து நம்ம டெவலப்பருக்கு ஒரு இது பண்ற மாரி அட்ரஸ் பண்ற மாரி நம்ம வந்து ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஓகே. டைம் வந்து ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கா இருந்துச்சுன்னா, அத வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ற மாரி இருக்கணும். ஸோ ஒரே டாஸ்க் வந்து அடிக்கடி வருது அப்டின்னா, அத வந்து நம்ம ஓகே. என்ன பண்ணலாம்? ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணலாமா? இல்ல வந்து அத வந்து அ மானிட்டர் பண்ணி என்ன சொல்யூஷன் குடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ற மாரி இருக்கும் ராகுல். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க வந்து வே இப்போ லாஸ்ட்டா R&D கம்பெனி போயிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ வந்து ம். அ அந்த கம்பெனில வந்து உங்களுக்கு வந்து AWSல வந்து ஃப்ரெஷர் மாரி காமிச்சிட்டீங்களா? இல்ல ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்களா மேம்? ஆ எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ராகுல். AWSல ஆல்ரெடி ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. பட் டெவாப்ஸ்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அ அத ஓகே. வச்சு தான் வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணி சரி டெவாப்ஸ்ல ஃபுல் ஃபில்ஜா போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது ராகுல். ஓகே மேம். இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அ இன்டர்வியூ வந்து இது பண்ணும்போது, இப்போ ஷெட்யூல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, AWS சர்டிஃபிகேட் அந்த மாரி ஏதாவது கேட்டிருந்தாங்களா? ப்ரிஃபரன்ஸா அந்த மாரி ஏதாவது கேட்டிருந்தாங்களா? எ இல்ல ராகுல். மோஸ்ட்லி ஓகே. கம்பெனிஸ் வந்து நம்ம ஸ்கில் தான் வந்து பேஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் வேணும்னா, ஆ ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டிருப்பாங்க நமக்கு தேவைன்னா. ஆ நான் அட்டெண்ட் பண்ண ஓகே. வரைக்கும் மோஸ்ட்லி கம்பெனிஸ் வந்து பிரிஃபர் பண்ணல. ஆ ம். அதனால அ அது வந்து எனக்கு நான் இதுவரைக்கும் சோ ஃபார் என்னோட கம்பெனிஸ்னா சர்டிஃபிகேஷன் மேண்டேட்டரி எதுவும் கேட்கல. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸ்கில் என்ன, நாலேட்ஜ் என்ன ம். அப்பதான் வந்து செக் பண்ணுவாங்க ராகுல். ஓகே மேம். ஓகே மேம். தட்ஸ் ஆல் மேம். தேங்க் யூ மேம். சூப்பர் ரைட். ஓகே. இன்னொன்னு ஜி, நீங்க வந்துட்டு ஒரு மெயினான பார்ட் எல்லாருக்குமே நெறைய பேருக்கு இஷ்யூவா இருக்கிறது என்னன்னா, எனக்கு இஷ்யூவா இருந்துச்சு. ஏன்னா நானும் தமிழ் மீடியத்துல ம். தான் படிச்சிருந்தேன். ஸோ
ஸோ நீங்க ம். பெங்களூர் போயிட்டு இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ம். இத பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல முடியுமா? ஷூர் ஜி. இப்போ என்னால ஒரு 3 லாங்குவேஜ் பேச முடியும். கன்னடாவும் பேசுவேன். ஓ! கன்னடாவும் பேசுறீங்க. சூப்பர். கன்னடா ஒத்திಲ್ಲ. எனக்கு கன்னಡ ஒತ್ತಿಲ್ಲ. ಕನ್ನಡ ಬರುತ್ತೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ஓ! சூப்பர். ஸோ இது எப்படின்னா ஜி, அது வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து நான் பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூர் போறதுக்கு முன்னாடி நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஓ! கிராமரா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம வந்து நான் டிக்ஷனரி எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 5 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஓ! என்னுடைய ராம்குமார் சார்ன்னு ஒருத்தவங்க நான் வந்து கிராஜுவேஷன் பண்ணும்போது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு 5 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்க. 5 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணி அத வந்து அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டு 6 மந்த்ல எவ்வளோ வேர்ட் இது பண்ணுவீங்களோ, அதிலயே நீங்க வெக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணா நம்மளுக்கு கம்யூனிகேஷனும் வந்து அதிகமா இதுவாகும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நான் இது வந்து என்னோட காலேஜ் 3 இயர்ல இருந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். வெக்காபுலரி வந்து ஓகே. நிறைய கத்துக்கிட்டேன். இங்கிலீஷா இருக்கட்டும் அதிகமா பேசுவேன். அவர்ட்ட சொல்லி, "சார் இந்த கிராமர்ல இப்படி வந்தா என்ன சார்? இப்படின்னா என்ன சார்ன்னு" சொல்றேன். "சுகன்யா, ஐ அம் சோ ஹேப்பி டூ ஹெல்ப் யூ." அவரு நானா கேட்கலன்னு அவரா வந்துட்டு இந்த கிராமருக்கு இப்படிதான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ம். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு நான் பெங்களூர் போகும்போது பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸா தான் இருந்துச்சு. ஏன்னா பெங்களூர்ல வந்து எப்படின்னா கம்யூனிகேஷன் கம்மியா இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்காங்க. இந்த டைம்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஜி, நான் சொன்ன மாரி மோஸ்ட்லி வந்து நான் அ தமிழ் பேசுறவங்ககிட்ட நான் பேசுவேன். பட் வந்து நான் அதிகமா கம்யூனிகேட் பண்றது வந்து நார்த் நார்த் சைடு, தெலுங்கு, மலையாளி, இல்ல இந்த ஹிந்தி பேசுறவங்க அவங்க கிட்ட வந்து நெறைய பேசுறேன். அது வந்து எல்லார்கிட்டயும் பேச மாட்டேன். ஓகே. அவங்க எப்படின்னா நம்மளுக்கே தெரியும்ல ஜி, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ஆமா. பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து அது மாரி கூட நான் ஹாஸ்டல் தானே ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு நெறைய பேர்கிட்ட கொலாபரேட் பண்றது, கம்யூனிகேட் பண்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ மீன்வைல் நான் அங்கேயும் பெங்களூரும் போயிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நான் பண்ணேன். ஏன்னா பேசிக் நம்ம தெரியாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பேச ஆரம்பிச்சு தான் சார் நான் கத்துக்கிட்டதே. ம். சூப்பர் ஜி. ஜஸ்ட் நான் வந்து மும்பை போயிட்டேன். ஸோ மும்பை போகும்போது எனக்கு அங்க இட்ஸ் ரியலி ஈஸி. எனக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருந்துச்சு. ஹிந்தி கத்துக்கிறதுக்கும் ம். ஈஸியா இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் டு ஹேட் கரெக்ட். ஸோ ஹிந்தி நம்ம பேசுவீங்க அப்போ. தமிழ்நாட்ட தாண்டி போனா ஆமா ஜி. லைக் ஏக் மார் தோ துக்கடா அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை தெரியும். ஸோ எஸ். லைக் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் வெளியில லைக் தமிழ்நாடோட கொஞ்சம் வெளியில வந்து பெங்களூர் நீங்க போனீங்க. நான் ஐ காட் அ சான்ஸ் இன் மும்பை. ஸோ மும்பைல போய் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்ண முடியுது. ஸோ தேட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். அண்ட் ஹிந்திலே நிறைய டயலாக்ட் லைக் நிறைய வித்தியாசமான தமிழ்லேயே நம்ம கோயம்புத்தூர் தமிழ், திருநெல்வேலி தமிழ் மாறி இருக்கும்போது ஹிந்திலேயே வித்தியாசமா இருக்குன்றது எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சது. ஸோ வித்தியாசமான விஷயங்கள். எஸ் நெக்ஸ்ட் ஐ ஆமா திங்க் ஜி. ராஜேஷ்க்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜேஷ் ஜி ப்ளீஸ் கோ. ஹாய் ஆரு, ஹாய் சுகன்யா. ஹாய் ராஜேஷ். நல்லா இருந்துச்சு. நானும் லைக் ரிமோட் வில்லேஜ்லேருந்து அது மாதிரி தான் போனேன். லைக் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஃப்ரம் ஏஜ். ஸோ நான் இனிஷியலாக வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட் அதான் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் லைக் ஒரு சர்வர் அந்த மாதிரி சின்னதாக பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 10 இயர்ஸாக ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு கம்பெனிக்கு போகணும்னு ட்ரை பண்ணி பிகாஸ் ஆஃப் எல்லா ஸ்டடியுமே வந்து கரஸ்பாண்டன்ஸில் பண்ணதுனால ஐடிக்கு மூவ் பண்ணவே முடியல. ரீசெண்டாக ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் சப்போர்ட் ரோல் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு அரௌண்ட் 2 இயர்ஸாக சப்போர்ட் ரோலில் இருக்கேன். ஸோ ஐ எம் பிளானிங் டு டெவாப்ஸ். ஸோ இங்கே கூட தமிழ் பூமியில் கூட நான் டெவாப்ஸ் ரோல் படித்தேன். பட் ஸ்டில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெவாப்ஸ்க்கு மூவ் பண்ணணும். ப்ளஸ் நிறைய டூல்ஸ் லைக் டெராஃபார்ம், மானிட்டரிங் டூலு, ஜென்கின்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணிக்கிட்டே மைண்டில் ஸ்டோர் பண்ணணுமா இல்லை எப்படி நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி டெவாப்ஸ் டூல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்றது கொஞ்சம் சொன்னீங்களா? எங்களை மாதிரி இதுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த ரோலுக்கு ஸ்விட்ச் ஆகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ்னாலே மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து எனக்கும் இருந்துச்சு. நிறைய டூல் இருக்கு. எந்த டூலை படிக்கிறது, எந்த டூல் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமா மைண்ட் வந்து அது லைக் நம்ம நிறைய யோசிக்க தோணும். அந்த டைம்ல என்ன பண்ணலாம் ஜி, எந்த ஏன்னா டெவாப்ஸ் இந்த கல்ச்சர்ல வந்து நம்மளுக்கு நிறைய டூல் யூஸ் ஆகும். இப்போ டெராஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அன்சிபிள் எதுக்கு யூஸ் ஆகுது, குபர்னெட்டிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஜென்கின்ஸ் எதுக்கு அந்த யூஸ் கேஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டூல்ல வந்து ரொம்ப டீப் லெவல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும். ஸோ நிறைய டூல் இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணுமானா அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டு வேணாம் ஜி.
இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து நம்ம கிளவுட் படிக்கிறோம். கிளவுட் படிச்சு ஜென்கின்ஸ் எதுக்கு கிட்டப்ல வந்து கோட் புஷ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி கிட்டப் இல்லைன்னா அஜூர் டெவாப்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டப்ல புஷ் பண்ணுறாங்கன்னா ஜென்கின்ஸ் வச்சு ஜென்கின்ஸ்ல வந்து சிஏசிடி இப்போ சிஏசிடி வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்கர் கியூபர்னெட்டிஸ் இது பேசிக்காக இதை வச்சு நீங்கள் இது படிச்சுட்டு டெராஃபார்ம் வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீஸை வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வந்து கிரியேட் பண்ணணும். மேனுவலாக கிரியேட் பண்ணுறது போல எல்லா ரிசோர்ஸையும் வந்து டெராஃபார்ம் கோட்ல வந்து மாடியூல்ஸ் வழியாகவும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்து ரிசோர்ஸும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம டெராஃபார்ம் அப்ளை ஆட்டோ அப்ரூவ்னு கொடுத்துட்டாலே நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஏன்னா அது வந்து டைம் சேவிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது அன்சிபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கான்ஃபிகரேஷனுக்காக நம்ம இது பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இப்போ எதனா ஒரு அப்கிரேட் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம 100 சர்வர்ஸ் இருக்குன்னா 100 சர்வர் மேனுவலாக பண்ணுறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது டைம் எடுக்கிறது. அது வந்து யாரும் வந்து பண்ணுறதுக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அன்சிபிள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிளே புக் வச்சு நம்ம அந்த ஒர்க் பண்ணி விட்டாலே அது முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து டூல் வைஸ் படிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மானிட்டரிங் வந்து இப்போ நம்ம ஒரு கிட்டப்ல கோட் புஷ் பண்ணுறாங்க. ஜென்கின்ஸ் வந்து சிஏசிடி இது கோடு இது பைப்லைன் ரைட் பண்ணுறாங்க. டாக்கரில் வந்து கண்டெய்னர்ஸ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு கியூபர்னெட்ஸில் வந்து கோடு புஷ் பண்ணி நம்மள அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளோ படிச்சுட்டு கிரஃபனா ப்ரொமோத்தியஸ் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து மானிட்டரிங் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் இருந்தால் இஷ்யூஸ் வருதுன்னா என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு அது பார்க்கறதுக்கு வந்து கிளவுட் வாட்ச் இல்லைனா வந்து நம்ம கிரஃபனா ப்ரொமோச்சி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு படிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். இந்த இன்டெகிரேஷன் பார்ட்லாம் வந்து டெவாப்ஸ் ரோல்ல பண்ணுவீங்களா இல்லை சப்போர்ட் ரோல்ல? அந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் நடந்துட்டே இருக்கும், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க, புரியாம அப்படியே ஐடியால தான் உட்காந்துட்டே இருப்போம். எங்களோட பார்ட் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ராவை மானிட்டர் பண்ணணும், அலர்ட் வரும், எய்தர் டேட்டா மானிட்டரிங் இல்லைன்னா ப்ரமோத்தியஸ் இந்த மாதிரி டூல் எதுனா எங்களுக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஏடபிள்யூஎஸ்ல ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்துருவாங்க, லாக் எடுத்து கொடுங்க அப்படின்வாங்க. ஒன்னொன்றுமே சர்ச் பண்ணி தான் எடுத்து கொடுப்போம். ஸோ நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியரா நீங்க என்ன பண்றீங்க? ஸோ என்ன இந்த மாதிரி மானிட்டரிங் டூல் செட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா ஒரு இன்ஃப்ராவே புதுசாக கிரியேட் பண்ணுவீங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற இன்ஃப்ராவே மெயின்டைன் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஐடியலாவே இருக்கிற மாதிரியே இருக்கு. பட் உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. ஓகே ஜி. ஸோ இப்போ சொல்லவா உங்களுக்கு? ஓகே. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரே ப்ராஜெக்ட்ல மோஸ்ட்லி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு சில ப்ராஜெக்ட்ல வந்து எப்படின்னா கிளவுட்லேயே வந்து நம்ம செட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க, டெவாப்ஸ்லேயும் பண்ணி கொடுத்துருவாங்க. டெவாப்ஸில் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இப்போ அஜூர் டெவாப்ஸ்லேயே வந்து நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணுறது எப்படின்னா அஜூர் டெவாப்ஸில் வந்து பைப்லைன் அது வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து செட் பண்ணுறது வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கியூபர்னெட்டிஸ்ல நாங்கள் எங்களுக்கு வந்து 2 இடத்துல வந்து அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து டாக்கர் கம்போஸ் மூலியமாகவும், இன்னொன்று வந்து என்னன்னா கியூபர்னெட்டிஸ் மூலியமா பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா ஸோ அஸ் டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோடு வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட் டீம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து நம்ம கம்ப்ளீட் அந்த பேக்கேஜ் பண்ண இமேஜ் வந்து நம்ம வந்து கியூபர்னெட்டிஸ்ல வந்து டிப்ளாய் பண்ணணும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிளைண்ட் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய வந்து ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணிட்டு சும்மா பார்க்கணுமா, இல்லை வந்து அவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சஜெக்ஷன் பண்ணணும். அவங்க என்ன டூல் எடுக்க நம்ம காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆப்வியஸ்லி அதுதான் வந்து இது பண்ணணும். இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து இல்லை எனக்கு ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் போதுனாலே அதுக்கு என்னன்னா வந்து நம்மள வந்து கம்ப்ளீட்டாக வந்து காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சஜெக்ஷன் பண்ணி விட்டாலே அவங்க ஓகேனா ஓகே பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து இது மீன்வைல் நீங்கள் வந்து என்ன சொல்ல டிபியை லேர்ன் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் டீமும் வந்து நம்ம பண்ண சொல்லுவாங்க. டிபியை லேர்ன் பண்ணுங்க. ஸோ பேசிக்காக கிட்டப்பு, ஜென்கின்ஸு, டாக்கர், கியூபர்னெட்டிஸு, டெராஃபார்ம், ப்ரொமோத்தியஸ் இன் கிரஃபானா அண்ட் தென் வந்து டிபி கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. இன்னும் டிபி வந்து மோஸ்ட்லி வந்து டிபி லேர்ன் பண்ணால் பெட்டராக இருக்கும் நமக்கு. ஓகே ஓகே. டிபிக்கு லைக் இது மாதிரிலாம் எஸ்கியூஎல்லாம் படிக்கணுமா? கம்ப்ளீட்டாக படிக்க தேவையில்ல, பட் அட்மின் பார்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் ஜி. ஸோ பேசிக்காக அவங்க வந்து நம்ம யூசர் கிரியேட் பண்ணி தந்த மாதிரி இருக்கும். ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து அவங்க வந்து இப்போ டிபிஸில் வந்து கொரி ரன் பண்ணி டேட்டா பேஸை வந்து அவங்களுக்கு தேவையானது எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து அதை வந்து இப்போ அவங்க என்ன டேட்டாஸ் கொடுங்க அதை இன்சர்ட் பண்ணணும், அதை வந்து அவங்களுக்கு வந்து வியூ பண்ணுறது, ஆக்சஸ் இதெல்லாம் வந்து லைக் பேசிக் ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹலோ.
சொல்லுங்க ஜி. புரிஞ்சுது. சூப்பர். செம ஜி. ஸோ இதில் இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு லைக் நான் கேட்குற மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஒரு நான் ஐடி ரிலேட்டடாக இருக்குது. பட் லைக் டெக்னிக்கல் ம். ரிலேட்டடாக இல்லை. பட் பீப்புள் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டெக்னிக்கல். ஸோ தட் இஸ் குட். ம். நிறைய பேர் வந்துட்டு லைக் இப்போ பண்ணுறவங்களே நான் ஆறுமுகம் ஜிட்டெலாம் பேச விரும்பலைங்க, அவர் வந்து டெக்னிக்கலாகவே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் குட், பிகாஸ் டெக்னிக்கலாக பேசுறதுக்கு தான் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வி ஆர் இன்வைட்டிங் அண்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் சொல்கிறது ம். லைக் ஒரு விஷயம் நான் என்ன லைக் ஹவு யூ ஆர் ஏபிள் டு பி சக்ஸஸ்ஃபுல் நான் நினைக்கிறேன்னா, யூஆர் கிளியராக இருக்கீங்க. எனக்கு இதுதான்ப்பா நான் பிஎம்ல இருக்கேன், டெக்னிக்கலாக போகணும், என்ன வேணும், ஓகே ஐ நீட் டு லேர்ன் அ கோர்ஸ், டூ திஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ம். போயிடுறீங்க. ஸோ இப்போ ம். சின்ஸ் யூஆர் இன் கிளாரிட்டி, இப்போ கரண்ட்லி ஃப்ரெஷராக இருக்கிறவங்க வேலை கிடைக்குன்னா என்னெல்லாம் பண்ணால் கிடைக்கும்ட்டு வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டெக்னிக்கலி ஆர் லைக் எதை ஃபாலோ பண்ணால் ஹவு தே கேன் இன்க்ரீஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட சம் அட்வைஸ்? ஓகே. ஸோ ஃப்ரெஷராக இருக்கவங்க டெக்னிக்கலாக போகணும்னு சொல்கிறாங்கன்னா மற்றவங்க பேச்சை கேட்குறத நம்ம டிபார்ட்மெண்ட் ஜி ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க டெக்னிக்கலாக போகாத. ஏன்னா நானும் கிரிட்டிசைஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போகாத, அது முடியாது. இல்லைன்னா வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இன்டர்வியூலாம் கிராக் பண்ண முடியாது, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து என்ன கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்யூனிகேஷன் தான் ஜி நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நான் கம்யூனிகேஷன் பண்ண முடியல அப்படிலாம் இல்லை. ஒரு சில இன்டர்வியூஸ்ல வந்து நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் பேசிட்டே இருப்பேன். சரி ஓகே சுகுரன், அப்ப தமிழ்ல பேசினா தமிழ்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் என்ன பண்ணுவோம்னு பார்ப்பாங்க. ஸோ நம்மள வந்து நான் வந்து பர்சனலா என்னன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் நெட்வொர்க்கிங்ல வந்து நம்ம அது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு சில இன்டர்வியூஸ்ல வந்து பார்க்கும்போதே எப்படின்னா அவங்க வந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ளோவா பேசுறோம், எவ்வளவு டீப்பா பேசுறோம், அதை வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு சில விஷயம் வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு ஒரு சில விஷயம் நம்ம கத்துக்கிட்டாலே போதும் ஜி. நெட்வொர்க்கிங் பார்ட்ல ஒரு ஒரு 30% நெட்வொர்க்கிங், கிளவுட், அப்புறம் டெவாப்ஸ் போனா இந்த 3 பார்ட்டும் கவர் பண்ணிட்டாலே மோஸ்ட்லி வந்து ஜாப் இது பண்ணி முடிஞ்சு. ஓகே. ஸோ நெட்வொர்க் டெவாப்ஸ் இதை கவர் பண்ணாலே லினக்ஸும் தேவைப்படல ஜி? ஆமா சரி. நெட்வொர்க்கிங், லினக்ஸ், கிளவுட் அண்ட் டெவாப்ஸ். ஓகே. இந்த ஏரியா இருந்தாலே ஓரளவுக்கு. அண்ட் இந்த ஏரியாவில் ப்ரெஷர் வர்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? டெவாப்ஸ்ல கேக்குறீங்களா ஜி? டெவாப்ஸ்ல AWS டெவாப்ஸ் ஆர் Azure டெவாப்ஸ் ஓவரால். டெவாப்ஸ்ல வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நம்மளோட நாலேஜ் அந்த ஸ்கில்ஸ் இதுதான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா டு பி ஃப்ராங்க் நான் ஃப்ரெஷரா வந்து ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்து இன்டர்னலா போனதுனால அது பண்றாங்க. பட் தெர் ஆர் கம்பெனி ஹூஸ் ரெடி டு இட்ஸ் லைக் எப்படி சொல்றேன்னா நம்ம இன்டர்ன்ஷிப்பும் நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்றாங்க. நானே லிங்க்டின்ல நிறைய பார்த்துருக்கேன். இன்டர்ன்ஷிப் பார்த்துட்டு ஒரு 3 to 4 months 6 months அந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எப்படி ஐடியா வந்து அது வச்சு கூட நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணலாம் ஜி. ஸோ ஃப்ரெஷரா இருக்கவங்க கூட ஸ்டார்ட் அப் கம்பெனில கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே ஃபைன் ஜி. அண்ட் இன்னொரு கொஸ்டின், இட்ஸ் மோர் ஆர் லெஸ் இட்ஸ் a personal question from தமிழ் பூமின்னு வச்சுக்கலாம். லைக் நீங்கள் யூ நோ த டெக்னிக்கலிட்டி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஒய் டான்ட் யூ சிம்பிளி யூடியூப்ல நீங்கள் போடலாம். பட் நீங்கள் ஏன் தமிழ் பூமியில் வீடியோ போடணும்? ஒய் லைக் ஏன் அந்த மாதிரி தாட் உங்களுக்கு வந்துச்சு ஜி? ஹவு டு யூ நோ தமிழ் பூமி? ஓகே, தமிழ் மூவி வந்து நான் அது ஜஸ்ட் ஹேப்பன் ஜி. நான் யூடியூப்ல வந்து ஸ்க்ரால் பண்ணேன். நான் யூடியூப்ல பார்க்கும்போது எனக்கு பேர் இந்த பேர் வந்து இது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. தமிழ் மூவி எல்லாம் வந்து நான் பார்க்கும்போது ஓகே என்ன சொல்றேன், எனக்கு பேர் வந்து கிளவுட் வித் டெக் வித் அந்த மாதிரி போது தமிழ் மூவி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த வார்த்தையை கேட்கும்போது தமிழ் மூவி அது வந்து பிரைட்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு பேரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது உங்க வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு உங்க வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஓகே நல்லா அந்த என்ன சொல்ல அந்த கான்வர்சேஷன் பண்ற விதமும் நல்லா பேசுற. அப்புறம் நீங்க அப்புறம் இன்னும் சுதர்ஷன் சாரா? ஆமா சுதர்ஷன் சார் அவங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இவங்களாம் பார்க்கும்போது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 years உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். 2 years ஃபாலோ பண்றேன். ஸோ ஜஸ்ட் டைம் காட் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி ஜி, தேங்க்யூ. And I think Rahul, one more question from Arun. For a mechanical student, if they want to switch to job to IT, which will you prefer, development or DevOps? Which is easier to learn, either DevOps or development for a non-technical student? So yeah, I think I can answer initially, அதுக்கப்புறம் you can add G. So basically DevOps easy G. ஏன்னா AWS DevOpsல there is not much of coding அந்த மாதிரி இல்லை. லைக் அதுக்காண்டி கோடிங் கஷ்டம் இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் டு இனிஷியலி ஒரு கான்ஃபிகரேஷன் ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஈஸியாக ஓரளவுக்கு படிக்கலாம்னா கிளவுட் டெவாப்ஸ் AWS DevOps படிச்சிங்கன்னா
இட்ஸ் ஈஸி டு ஜம்ப்ன்றது என்னோட பர்சனல் சஜஷன் இந்த இதில். நீங்களும் யூ கேன் ஆல்சோ ஆட் மோர் ஜி இஃப் யூ ஹேவ் எனி. எஸ் நீங்க சொன்ன மாதிரி தான். அது இப்போ நம்ம டெக்னிக்கலா என்ன சொல்ல டெவலப்மெண்ட் சைட்ல எனக்கு கோடு வேணாம், ஒரு சிலவங்க எனக்கு கோடே வேணாம், எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்ல இருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். ஸோ கோட்ல இன்ட்ரெஸ்ட் எனக்கு இது பண்ணா டெவாப்ஸே பெட்டரா இருக்கும். பட் இன்னும் ஸ்கிரிப்டிங் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த இதுலையும் பார்த்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. So, அண்ட் ஆல்சோ DevOps is நான் a better. ஐடிலேருந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட். நான் ஐடிலேருந்து ஐடியில் வரும்போது ஒரே ஒரு என்ன நினச்சிக்கணும்னா பேசிக்ஸை படிங்க. லைக் டோன்ட் இதை அசியூம் பண்ணிட்டு நான் வந்து ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸாக டேரெக்டாக போகணுன்ட்டு அதை மட்டும் படிச்சிட கூட. யூனிட் லேர்ன் லினக்ஸ் அண்ட் பேசிக்ஸ் நெட்வொர்க்கிங் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஜம்ப் டு த ஜாப். ஸோ அதுதான் மெயினான கோரான திங். வெதர் யூர் நான் ஐடி டு ஐடி ஆர் ப்ரெஷர் டு ஐடி. ஸோ தட் இஸ் த மெயின் திங். அண்ட் இன்னொரு ஸ்ரீனிவாஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. How to study online course and real time scenario application. ஸோ இதில் இன்னொன்று ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆட் ஒன் மோர் திங். பிகாஸ் நானும் யுடிமியில் வந்துட்டு நிறைய கோர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கணும்னா படிக்கணும்னு தோணும், காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். பட் முடிச்சதே கிடையாது. பார்த்தீங்கன்னா பாதி தான், ஒரு 2 வீடியோ தான் பார்த்துருக்கேன். பட் யுடிமி பார்த்து முடிச்சிருக்கீங்க. எப்படி முடிக்கிறீங்க அண்ட் அதில் எப்படி ரியல் டைம் சினாரியோ எப்படி யுடிமி பார்த்தா எப்படி ஹவு டு யூ ஃபிக்ஸ் இட்? ஸோ தட்ஸ் கொஸ்டின். ஓகே, நான் உடுமை கோர்ஸ் என்ன சொன்ன மாதிரி ஜி, நான் ஒரு 10 months எனக்கு கெரியர் கேப் இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணிட்டே வந்து நமக்கு உடுமை கோர்ஸ் பண்ணுறது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். பட் டைம் கிடைக்குது ரொம்ப. இதுக்கு நான் ஒர்க்கிங் நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம், அதிலே வந்து ஸ்டக் ஆகிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு 10 months கேப் வந்துச்சு. மோஸ்ட்லி நான் லேர்ன் பண்ணுறது எல்லாம் வந்து எப்படின்னா இன்டர்வியூஸில் நிறைய கொஷின் கேட்பாங்க, ரியல் டைம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு சிலவங்க வந்து ரியல் டைம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பேன், இது என்னது, இது எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து கேதர் பண்ணது ஜி. ஓகே, நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் ஜி. அண்ட் கார்த்திக் ஒரு இது சொல்லியிருக்காரு. இட்ஸ் மோர் எனக்கு கொஸ்டின் நீங்கள் அக்ரி பண்ணிக்கலாம் கேட்குறாரு. சம் நாலேஜ் அபவுட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஜாவா பைத்தான் would be good for a DevOps engineer as they need to understand the application development life cycle while building CI/CD pipeline. Suganya ji, I think you would agree with this also. உங்களோட whether you agree or not கேட்குறாரு. இது பண்ணியிருக்காங்க, ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் என் டீமில். ஸோ கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்லேருந்து வந்து க்ளவுட் லேர்ன் பண்ணி டெவாப்ஸ் ரோல்லையும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் இன்ட்ரெஸ்ட். இந்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு AWS ஜாப்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் தெரிஞ்சா அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா உங்க ஜாபுக்கு? தட்ஸ் a கொஸ்டின் கிடையாது, தட்ஸ் வாட் ஹி இஸ் சஜஸ்டிங். பைத்தன் தெரிஞ்சிட்டா இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டா இது பண்ணும் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஏன்னா பைத்தன் பதிலா நம்ம பைத்தன் வந்து ஒரு லைக் அதுக்கு பதிலா நம்ம ஷெல் ஸ்கிரிப்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஷெல் ஸ்கிரிப்டிங், பட் we have to learn more. ஸோ அதான் நான் சொல்லுவேன். சரி, கண்டிப்பா. ஸோ அதான் அந்த ஆங்கிளில் எஸ். இன்னொரு கொஸ்டின் ராகுல் கேட்டிருக்காரு. லைக் ஒரு கிளவுட் படித்தா போதுமா இல்லை நிறைய we need to learn multiple cloud அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, டு ஸ்டார்ட் வித் இப்போதைக்கு நம்ம டெவாப்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மல்டி கிளவுட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் பிகாஸ் கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் மல்டி கிளவுட். பட் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இப்போதைக்கு ஒரு கிளவுட்ல ஃபோக்கஸ் பண்ணாலே இது போகும். ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மல்டிபிள் கிளவுட் அஜூரோ இல்லை ஜிசிபி போகிறதோ பெட்டர். கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ இப்போ AWS படிக்கிறேன்னா நான் அஜூர் ஸ்விட்ச் ஆகிறது கொஞ்சம் ஈஸி தானே என்னோட ஆங்கிளில். தட்ஸ் ஹவ் இட் லுக்ஸ். பிகாஸ் அஜூரில் வந்துட்டு இதில் ஈஸி டூனா அதில் சிமிலர் சர்வீஸ் இருக்க போகுது என்னன்னு படிச்ச போகிறேன். ஸோ ஆமாம் ஜி, ஒரு கிளவுட் பண்ணிட்டாலே நம்ம ஏன்னா சேம் சர்வீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் நேம் கன்வென்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேரை தான் இப்போ மாற்றி வச்சிருக்காங்கன்றது தான் அங்கே கணக்கு. ஸோ ஆமாம், அந்த வேலை தான் நடக்குது. ஸோ அது அண்ட் லைக் இப்போ AWS நீங்கள் எந்த கிளவுடில் ஒர்க் பண்ணுறீங்க ஜி? பேசிக்லி விச் கிளவுட் யூ ஆர் ஒர்க்கிங்? ஸோ இப்போதைக்கு இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறது AWSல. ஓகே ஓகே, சூப்பர் தி. ஸோ எஸ், எனி அதர் கொஸ்டின் ஃப்ரம் எனிபடி? அண்ட் ஆல்சோ உங்கள் ரெஸ்யூம் பார்த்தேன் ஜி. லைக் இட் வாஸ் ரியலி கிறிஸ்பாக கரெக்டாக இருக்குது. லைக் ஹவு டிட் யூ ப்ரிப்பேர் த ரெஸ்யூம்? லைக் ஏதாவது சைட் யூஸ் பண்ணீங்களா இல்லை யூ ஒர்க் ஆன் இட்? பிகாஸ் ஒரு 6 years இப்போ ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ரெஸ்யூம் நிறைய பார்க்குறாங்க. ரிவ்யூவிங் நிறைய ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ணும்போது 2 பக்கம் 3 பக்கத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஜஸ்ட் 1.5 page தான், இவ்வளோதான்ப்பா அப்படின்னு ஷார்ட்டாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. வாட் எவர் இஸ் நீடட் இட் இஸ் கன்வேட். அதுவும் தட்ஸ் ரியலி குட். நான் நினச்சிருந்தேன் என்னோட ரெஸ்யூம் தான் நல்லா இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன்.
பட் நவ் லுக்கிங் அட் டிஃபரெண்ட் ரெஸ்யூம்ஸ் லைக் ஐ வாஸ் வெரி அவுடேட்டட். ரீசெண்டாக நான் ஜாபும் தேடுறது இல்லை, அதனால ஐ டிடன்ட் அப்டேட் மை ரெஸ்யூம். பட் எங்கே ரெஸ்யூம் பண்ணீங்க, ஏதாவது டிப்ஸ் ஆன் தட் ரெஸ்யூம் பில்டிங்? ரெஸ்யூம் ஃபார்மட் மட்டும் எனக்கு டு பி ஃப்ரங்க் ஐம் லேசி. ஏன்னா ரெஸ்யூம் ஃபார்மட் வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா நானும் ஓடுறது அதை பண்ணேன். சரி சும்மா கூகுள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப்ல பண்ணும்போது ஒரு சைட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் சரி அந்த ஃபார்மட் வந்து நான் கூகுள் பண்ணேன். டு பி ஃப்ரங்க் கூகுள் பண்ணிட்டு எடுத்தது. அதுக்கப்புறம் அதுல போடுற பாயிண்ட்ஸ்லாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எது கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் வியூ பண்ணேன். அதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம என்ன பண்றோம், இதுக்கு ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணிருக்கோமோ, நம்ம பண்ணதானே ரெஃபர் பண்றோம்னு சொல்லிட்டு நான் பண்ணதை வெளில அப்படியே போட்டு விட்டேன் ஜி. ஓ சூப்பர், நைஸ் ஜி, சூப்பர். ஸோ மோஸ்ட்லி நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஜி, நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நான் இப்போ ஃபாலோ பண்ணுவேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இல்லைங்களா, ஒரு 10 ஜாப் டிஸ்கிரிப்ஷன் 10 கம்பெனிலேருந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுப்பேன் நான். எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து என்ன மாதிரி கேட்குறாங்க நான் ரெஃபர் பண்ணுவேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா ஒரு கம்பெனி ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் ஜாப் தேர்வு வந்து என்னன்னா எப்படி சொல்றது, டிபிலாம் அதிகமாக டெஸ்ட் பண்ணி கொஸ்டினே கேட்டது கிடையாது. அதிகமாக கொஸ்டின் கேட்டது கிடையாது. ஒரு சில இன்டர்வியூ ஒரு 20 கம்பெனில ஒரு 2 கம்பெனிஸ் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து சரி ஓகே டிபி லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப கத்துக்க ஆரம்பிச்சேன். டிபில வந்து ஒரு பேசிக் கொரி எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தது. அதான் ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது டிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஓகே, டிபிஏ பண்ணி. ஓ ஓகே, சூப்பர். இது ஒரு நல்ல பாயிண்ட் ஜி. ஏன்னா நிறைய இதோட என்ன கேட்குறாங்கன்றத வச்சு நம்ம படிக்கிறது, தட் இஸ் எது முக்கியமாக இருக்குன்றது, தட் இஸ் ரியலி குட். இது நாங்கள் பண்ணுவோம் ஆக்சுவலி, லைக் வி ரெகுலர்லி டூ. ஏன்னா கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எது இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு தெரியறதுக்கு இப்போ என்ன ஜாப்ல என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு, ஸோ அதை நம்ம வி ப்ரையாரிட்டைஸ் அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் என்ன ப்ராஜெக்ட் வருது என்னன்றதும். ஸோ தட் இஸ் குட். அண்ட் எஸ், ஐ திங்க் நரசிங்க மூர்த்திக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், யூ கேன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க். அண்ட் உங்கள் ரெஸ்யூம் சைட் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு சைட் அது பிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றுத்தவங்க உங்கள் ரெஸ்யூம் ஷேர் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்க. வி கேன் நாட் ஷேர் இட் இன் ஓப்பன் குரூப், அதில் ஷேர் பண்ண முடியாது டியூ டு த லைக் ப்ரைவசி. இதனால் நாங்கள் அதுவும் பண்ணல. பட் வி வில் ட்ரை டு சி, ஏதாவது ரெஃபரன்ஸ் ரெஸ்யூம் அதே மாதிரி இருந்தால் வில் ட்ரை டு ஷேர் இட் இன் த குரூப். ஸோ ஹேமந்த் கேட்டிருக்காரு இந்த கொஸ்டின். ஏன் நர்சிங், ஐ கேன் ஆஸ்க் த கொஸ்டின். ஹாய், நான் ஜென்ரல் கொஸ்டின் தான். சொல்லுங்கள். நம்ம எவ்வளோதான் ஒரு சப்போஸ் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் எவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் ஆல்வேஸ் ஐ ஃபீல் டிமோட்டிவேட்டட். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ப்ராப்பரா இல்லையோ, அது வந்து எப்படி ஓவர் கம் பண்றது? சப்போஸ் ஜென்ரலாக நார்மலாக ஏன்னாச்சும் ஒரு மேனேஜர்கிட்ட பேசினாலும் அவங்க நம்மளை பற்றி தப்பா ஃபீல் பண்றோம், நம்ம என்னாச்சும் தப்பு பண்ணிட்டோமோ ரொம்ப டிமோட்டிவேட்டா இருக்கு. அதுல இருந்து எப்படி ஓவர் கம், ஜஸ்ட் ஜென்ரலா? ஓகே, சூப்பர் நர்சிங். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் த கொஸ்டின், பிகாஸ் ஒரு ஃபோரம்ல இந்த கொஸ்டின் கேட்கறது இட்ஸ் ரியலி குட். அண்ட் அஸ் அ பிஎம்மா ஒர்க் பண்ணி இந்த சுகன்யாஜியை நான் அழைக்கிறேன். நரசிங், இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பு பண்றோமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பு பண்ணணும் ஏன் நம்ம யோசிக்கணும்? நம்ம கரெக்டா தான் பேசணும், யோசிச்சு பாருங்களேன், அதுக்கேற்ற ஆன்சர் வரும். ஏன்னா நம்ம தப்பு பண்றோமான்னு பேசும்போது என்னன்னா நம்ம அந்த நர்வஸ்லயே நம்ம வந்து தப்பா தான் கேட்போம். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணணும், ஓகே நம்ம என்ன பேச போறோம் அதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மோஸ்ட்லி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் அதை ஃபாலோ பண்றது. முன்னாடி பேச போறேன்னா இன்னைக்கு கூட என்னன்னா நான் மீட்டிங் வருது என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டேன் காலையில. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து டிஸ்கஷன் வந்து கேஷுவலா போகும், இல்லைன்னா ஆப்போசிட்டா போகும். பட் நீங்க என்ன பேச போறீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து எழுதிட்டு அதை வந்து ஒரு 2-3 டைம் கோத்ரூ பண்ணி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேச போறோம். ஸோ மேனேஜர் கிட்ட பேசும்போது நம்ம தப்பு பண்ணுமா நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே வைக்கக்கூடாது. நான் இதான் கேட்க போறேன், இதுக்கேற்ற ஆன்சர் என்ன வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கேற்ற ஆன்சர் வரும். ஸோ எப்பவுமே வந்து டிமோட்டிவா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இது பண்ணக்கூடாது. நான் கரெக்டா கொஸ்டின் கேட்கறேன், கரெக்டா ஆன்சர் வரும், அந்த ஒரு மைண்ட் செட்ல போங்க. கரெக்டா எல்லாமே வந்து ப்ராப்பரா நடக்கும். கரெக்டா ஜி? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஜி, நீங்க லைக் பிஎம் சொல்லிட்டீங்க, தப்பா இருக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ எஸ் நர்சிங்க, இதில் என்னன்னா பேசிக்கலி ஒன்று வந்துட்டு லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஜி சொன்ன மாதிரி யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர். முன்னாடி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் யூ கேன் டூ. பிகாஸ் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது நம்ம, ஏன்னா மேனேஜர் என்ன திங்க் பண்ணுறாரு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒரு ரோல உங்களை பற்றி நல்லா கூட நினச்சிருக்கலாம்ல, லைக் ஓகேப்பா நல்லா நானே ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இதே பிரச்சனை இருந்துச்சு டில் நான் அக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் எனக்கு இதே பிரச்சனை தான். தட் மீன்ஸ் ஒரு என்ன சொல்கிறது 6-7 இயர்ஸ் ஆஃப் கரியருக்கு எனக்கு இதே பிரச்சனை தான். லைக் ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். லைக் ஐ வாண்ட் டு பி பெஸ்ட்ன்றது ஒரு அது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். லைக்
ஒரு இம்பர்ஃபெக்ஷனுக்கு இதுவே கொடுக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நான் மேனேஜர் போய் பேசுறேன்னா, ஓகே நான் பெர்ஃபெக்ட்டா தாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசவே மாட்டேன். லைக் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதனாலே நான் மிஸ் பண்ணியிருப்பேன் போல. பட் லேட்டர் தான் எனக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு லைக் நம்ம ஒழுங்கா ஒர்க் பண்ணணுன்றது நம்ம விட அவங்களுக்கு முக்கியம். பிகாஸ் நம்மளோட சக்ஸஸ் இஸ் தேர் சக்ஸஸ். இப்போ நான் ஏன்னா சின்ஸ் நான் மேனேஜிங் கைண்ட் ஆஃப் அ டீம். ஸோ இப்போ நான் லைக் என் டீமில் ஒர்க் பண்ணுறவன் அவனுக்கு வந்துட்டு தே ஹேட் டு க்ரோ அண்ட் தென் தே ஹேட் டு டூ தர் பெஸ்ட் இன் ஆர்டர் டு மீ பிகம் சக்ஸஸ்ஃபுல். பிகாஸ் என்னோட ப்ராஜெக்ட்டில் நான் வேலையை பண்ண மாட்டேன். இப்போலாம் பாதி நாளைக்கு எனக்கு வேலையே கிடையாது. ஜஸ்ட் ஐ ஹேவ் டு அட்டன் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க ஒர்க் பண்ணணும். பிகாஸ் நான் ஒர்க் பண்ணுறது என் கையிலே கிடையாது. அந்த டீம் பசங்க ஒர்க் பண்ணணும். ஸோ தட் அவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதே தான் உங்கள் மேனேஜரும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் தட் வே. அவங்க நமக்கு அகைன்ஸ்ட் அப்படி நினைக்கிறது ஒன் ஆஃப் த வே. ஓகே நம்ம தப்பு பண்ணிடுவோம். தப்புன்னா பரவாயில்ல, நம்ம மேனேஜர் தானே பண்ணுறோம். அதுவே வெளியில் போய் தப்பாச்சுன்னா ஸோ தட் இஸ் வெரி பிக் லெஸ். அதுக்கு இங்கே விளான்ட்டு ஜஸ்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ திஸ் 2 things should help you. எனக்கு இது ஹெல்ப் பண்ணிருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ எஸ். எஸ் கைஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஸோ பிஎம் ரோல் என்ன மாதிரி இருக்கு? லைக் பிகாஸ் ஐ நெவர் டன் பிஎம் ரோல். ஸோ பிஎம் ரோல் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் உங்களுக்கு பேசிக்காக? நாங்கள் பார்த்த வரைக்கும் பிஎம்னா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. லைக் நாங்கள் தான் டெக்னிக்கலாக கஷ்டப்பட்டு பண்ணோன்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை இஸ் சார் எனி அங்கேயும் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குமா ஜி? ஓ ஓகே. சாரி ஜி, என்னோட லேப்டாப் இதுவாயிடுச்சு. ஓ அதான் ஓகே சரி ஓகே. மொபைல். ஓகே. ஓகே, சரி. அந்த கொஸ்டின் கேட்க முடியுமா மறுபடியும்? ஆமாம் ஜி. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, இப்போ பிஎம் ரோல் லைக் டெக்னிக்கல் ரோல் பற்றி எனக்கு தெரியும். ஒர்க் டான பிஎம். இப்போ பிஎம் ரோல்லாம் நான் பார்த்தா எப்பவுமே ஜாலியாக இருக்க மாதிரியே இருக்காங்க. ஹெச்ஆர் பிஎம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குமா, இல்லை அவங்களுக்கும் டெட்லைனு ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருக்குமா ஜி? என்ன ஒர்க் பண்ணுவாங்க அவங்க? ஓகே, பிஎம் ரோல் வந்து நான் என்ன பண்ணா அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு சிலது வந்து டார்கெட் ஜாலியா கூல் ஜாப் தான். பட் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஏத்த ரிசோர்ஸ் கிடைக்கலன்னா நம்மள வந்து வச்சு செய்வாங்க. ஓ ஓகே. அந்த மாதிரி ஏன்னா ஒரு ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட்ல அலைன் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரிசோர்ஸ் இருக்குங்கன்னா, ரிசோர்ஸ் வந்து இந்த டார்கெட்ல அவங்க கிளைண்ட் கிட்ட ஆல்ரெடி வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நாங்க இந்த டைம்ல கூட ஆன்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு ரிசோர்ஸ் அலோகேஷன் நம்மளுக்கு அந்த அவங்களுக்கு ஏத்த ரிசோர்ஸ் கிடைக்கலன்னா அது வந்து கண்டுபிடிச்சு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு சில பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்றதுக்கே வந்து 2 to 3 months கிட்ட ஆயிடும். ஓகே. அந்த டைம் அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் ஸ்கெடியூல் பண்றது, அப்புறமா வந்து இந்த ஹெச்ஆருக்கும் ஐ மீன் ரெக்ரூட்மெண்ட் டீமுக்கும் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற ரிக்வயர்மெண்ட் அனலைஸ் பண்ணி நம்ம அந்த பொசிஷன் க்ளோஸ் பண்றது தான் ரொம்ப பேசிக்கான ஒர்க்கா இருக்கும். அதுவும் இல்லாம வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ராஜெக்ட் கூட ப்ராஜெக்ட் டீம் கூட நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஃப்ரெண்டு வந்து தமிழ் கம்யூனிட்டி ஃப்ரெண்டு வந்து என்னன்னா, அவர் ஹி வாஸ் அ பிஎம். பட் அவர் வந்து ஹி வாஸ் ஆல்வேஸ் ஃபீல் இன்செக்யூர். அதாவது இது லைக் ஏதாவது லே ஆஃப்னு வந்துச்சுன்னா எங்களை தான்டா ஃபஸ்ட்டு கை வைக்கிறாங்க. ஸோ நான் அதனால டெக்னிக்கல் ரோலுக்கு மாறணும் அப்படின்ட்டு. பிகாஸ் பிஎம்னா நீங்கள் சிம்பிளி ஜம்ப் இன் டு ஹை பொசிஷன், நிறைய சேலரி போயிடுவீங்க. பட் யூ ஆல்வேஸ் ஃபீல் யூனோ ரிஸ்க் ஆன் யுவர் ஜாப். ஸோ அது ஒன்று நான் பார்த்தேன் பிஎம்ல இருந்துச்சு. ஆமாஞ்சி, அது வந்து நம்ம எப்படின்னா நம்மள வந்து எப்படி சொல்றது, எப்போனாலும் நம்மள ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் வரும், அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்ப டெக்னிக்கலா நம்ம என்னன்னா, ஓகே சுகன்யா இந்த பண்ணா ஓகே, இட் வில் டேக் டைம் டு க்ரூம் சம்ஒன் இஃப் யூ ஹையர். அப்படி இருக்கும்போது பிஎம்னா ஓகே, நீ என்ன பேசுறது என்ன, உனக்கு பதிலா வேற யாரும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்றதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். கரெக்ட். தட் இஸ் ஒன் லைக் கைண்ட் ஆஃப் திங். அண்ட் டெவாப்ஸ்ல இப்போ நீங்கள் இந்த ஏஐ டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? இது அது எப்படி வந்துட்டு இருக்கா நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்கள் ப்ராஜெக்ட்ல? ஏன் இப்ப இன்னும் வந்து இன்கார்பரேட் பண்ணல ஜி. ஸோ இது இது வரைக்கும் எதுவும் பண்ணல. ஸோ மேபி டிஸ்கஷன்ல இருக்கான்னு தெரியல. ஹவ் அபவுட் எம்எல் ஆப்ஸும் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுல? இது வரைக்கும் இல்லை ஜி. இது வரைக்கும் நார்மலா தான் எம்எல் போயிட்டு ஆப்ஸ் இருக்கு. ஓகே. பிகாஸ் திஸ் ஆல் நியூ ட்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன வருதுன்னா எம்எல் ஆப்ஸ். ஏன்னா ஆனால் மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் நிறைய வரல. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் நாட் எட் இம்ப்ளிமெண்டட்ன்ற மாதிரி. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஆமாஞ்சி.
ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து என்னன்னா டேட்டா இன்ஜினியரிங் வந்து ஒர்க்லாம் நிறைய பண்ற மாதிரி இருக்குங்க கம்பெனிஸ்ல. ஓகே ஸோ இது ஆர்என்டி கம்பெனி சயின்டிபிக் கம்பெனினால ஒரு சில இது வந்து ரெஸ்ட்ரிக்டடா இப்போ அவங்களுக்கு என்ன தேவைமோ அது மட்டும் தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓகே எம்எல்லும் வரல, அது வேற எதுவும் பண்ற மாதிரி கரெக்ட். இல்லை. ஓகே நீங்கள் ஆர்என்டியில் இருக்கிறதுனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் இதனால அப்படி போயிட்டு சூப்பர் ம், ம். சூப்பர் நைஸ். அண்ட் வாட் வேர் எல்ஸ் யூ ஆர் பிளானிங் டு கோ ஜி ஃப்ரம் ஹியர்? பிகாஸ் இது வரைக்கும் இந்த பில்லா படத்தில் அஜித் சொன்ன மாதிரி நானே செதுக்கின மாதிரி பிகம் டெக்னிக்கல். இங்கே இருந்து வாட் யூ சி யுவர் செல்ஃப் இன் 10 or 5 years? மேனேஜராக 5 போறீங்களா years. திருப்பி, இல்லை திருப்பியும் அமெரிக்காக்கே போயிட்டு சிவாஜியா, இல்லை டெக்னிக்கலாகவே க்ரோ பண்ண நினைக்கிறீங்களா? இல்ல சார், நான் டெக்னிக்கலா தான் ஜி நான் க்ரோ பண்றேன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஏன்னா அதான் சொல்லுவாங்க, காலை வச்சாச்சு இதுக்கப்புறம் எடுத்தனா நீ செத்த அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இஸ் தேர் எனி ஸோ ஒர்க் அசைன் டு DevSecOps? சாரி ஜி, கோ ஹெட். அதுதான் ஜி இப்போதைக்கு பிளான் வந்து என்னன்னா, இப்போதைக்கு டிஎலா இருக்கேன். ஸோ ப்ராப்ளி மேனேஜர் லீடர்ஷிப் லெவல்ல போற மாதிரி இருக்கு. ஓகே சூப்பர் ஃபைன் ஜி. அண்ட் ஆல்சோ லைக் எந்த லெவலுக்கு ம். போனாலும் வி ஷுட் நாட் லீவ் த டெக்னிக்கல் அந்த லிங்கை விட்டுறக்கூடாது. தட்ஸ் வாட் எனக்கு இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் டெக்னிக்கல் ரூட்டை விட்டுட்டோன்னா வி டோன்ட் ரியலி ஹேவ் மச் டு சே இந்த ப்ராஜெக்ட். டெக்னிக்கலாக நம்ம கரெக்டாக லைக் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியுது. வெதர் இந்த இதில் போகலாமா அந்த இதில் போகலாமா, லைக் அந்த டிசிஷனுக்குலாம் நமக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய தான் முன்னாடி அதிகம் படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது மல்டிபிள் டெக்னாலஜிஸ் தெரிய வேண்டியிருக்கு. லாட் ஆஃப் ஆர்கிடெக்சர் லெவலில் வி ஹேட் டு லேர்ன். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். லைக் வென் வி க்ரோ, நம்ம கரியரில் க்ரோ ஆகும்போது தட் இஸ் வாட் ஐ சி ஆல்சோ. DevSecOps இருக்காது. ஆமாங்க. ராகுல் கேட்டு இண்டெக்ஸ் செக்அப் எங்க ப்ராஜெக்ட்ல கேக்குறீங்களா? ஒரு லைக் செக்யூரிட்டி ஆப்ஸ் டெவலப்மெண்ட் செக்டர். இப்போதைக்கு இல்ல ஜி, எங்க ப்ராஜெக்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஓகே ப்ராப்ளி இன் ஃபியூச்சர் தே வில் டு இட் ஐ கெஸ். சூப்பர். ஐ திங்க் we are end of the session Ji. So if anything else you want to share as a final note Ji, end note. ஓகே ஜி, எஸ். ஸோ எதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து கான்ஸ்டன்டா இருந்து அதை கன்சிஸ்டன்டா பண்ணது நம்மளுக்கு பெட்டர். ஒரே விஷயம், யாரும் சொல்றீங்க காதுல வாங்காதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க சொல்றதையும் வாங்க மாட்டோம் Ji. என்ன ஜி, எஸ் நார்மலா நீங்க வாங்க சொல்றதையும் மாட்டேன் வாங்க ஜி. மாட்டோம் சொல்றேன், சாரி. இல்ல ஜி, ஏன்னா கிரிட்டிசைஸ் நிறைய வரும், நம்மளுக்கு டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயம் வந்து. ஸோ அதை வந்து நம்ம நம்ம மைண்டுக்குள்ள எடுத்துக்கிட்டா நம்ம அது வந்து சம்வேர் என்ன சொல்றது, நம்ம வந்து அது நார்மலாவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன சொல் மல்டிபிள் டூல் படிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பண்றதுக்கு ஒரு சில என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, எந்த எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, மோஸ்ட்லி லிங்க்டின்ல வந்து பாக்குறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நானும் பாக்குற இன்டர்ன்ஷிப் வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, நம்ம கான்டாக்ட் வச்சு நெட்வொர்க் வச்சுருது, எந்த கம்பெனில வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாம வந்து நிறைய சைட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் நிறைய போடுவாங்க, நிறைய அதை வந்து படிக்க படிக்க நம்மளுக்கே வந்து ஒரு சில ஐடியாஸ் வரும். ஸோ ஓகே டெக்னிக்கலா போனா இது இது பெட்டரா இருக்கும். ஏன்னா இது நான் ஃபாலோ பண்றேன். ஸோ சம்வேர் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் அஸ் வெல். சூப்பர் ஜி, கண்டிப்பாக டெஃபினெட்லி. நீங்கள் சொன்ன ஸ்டோரி இட் இஸ் ரியலி என்ன சொல்கிறது, ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் திஸ் வாட் ஹேப்பன். நீங்கள் ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க. பட் இந்த லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாப் போனது அண்ட் யூ வெயிட்டட் ஃபார் 7 months அண்ட் தென் அங்கே போய் இங்கிலீஷ் படித்தது எல்லாமே இட் ரியலி ஷோஸ் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, ஹவு மச் யுவர் பெர்சீவரன்ஸ். அந்த ஒரு வேர்டு கரெக்டாக யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக அதில் போயிட்டு யூ கோ த்ரூ அந்த இதுக்கு போகிறதுல தட்ஸ் ரியலி குட். அண்ட் ஒன் மோர் திங் ஐ சீஸ், எஸ் யார் சொல்கிறது கேட்காதீங்கன்னு சொல்கிறது. வாட் ஐ மீன் இஸ், ஓகே ஒரு கோலை செட் பண்ணுங்க, யூ ஜஸ்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் கோல், டோன்ட் சி. இது தலைவர் ரஜினிகாந்த் ஒரு ஸ்டோரி சொல்லுவார், தவளை கதை சொல்லுவார். ஸோ அதையும் கூட கேட்டு பாருங்க, இட்ஸ் சிமிலர் டு தட். ஸோ எஸ் தேங்க்ஸ் அ லாட் ஜி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு ரியலி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணாங்க ஒரு 30 people. தே டென்ட் லீவ், தே வர் ஸ்டில் தேர் அண்ட் தென் தேர் லிஸ்னிங். அண்ட் ரியலி எனக்கே ஒரு இட்ஸ் லைக் ஓகே ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்கு நீங்கள் சொன்னது. அண்ட் ஒன் திங் இஸ், எஸ் ஜி வந்து நம்ம தமிழ் மூவி சேனலில் ஷி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ வீடியோஸ் அண்ட் வீக்லி ப்ராப்ளி ஷி வில் புட் ஒன் டெக்னிக்கல் வீடியோஸ், கிளவுட் வித் சுகன்யா அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டுக்கு நம்ம டைட்டில் வச்சுருக்கோம். ஸோ விச் வில் ஸ்டார்ட் சூன் ப்ராப்ளி இன் அப்கமிங் வீக். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் எவ்ரி ஒன், உங்களோட டைம் அண்ட் வந்ததுக்கும் தட்ஸ் தேங்க்யூ. அண்ட் விச் சைட்ஸ் யூடியூப் சேனல் யூ ரெக்கமெண்ட் இட்? ஓகே கார்த்திக் ஒரு கொஸ்டின் கேட்டுக்காச்சு. நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா ஜி? தமிழ் மூவி ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க ஜி. ஸோ
ஆப்வியஸ்லி தமிழ் மூவில ஃபர்ஸ்ட் Just பிளேஸ் kidding. இருக்கும். நான் Yeah. ரெஃபர் பண்ண இல்ல ஜஸ்ட் கிட்டிங் ஆ, ஜி. யா கோ அஹெட். இல்ல நான் இது ஏன்னா நம்ம வந்து ஒரு சிலது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியாது. என்ன டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம 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 ரீஜனல் லாங்குவேஜ்ல நம்ம கத்துக்கும் போது ஓகே. அதுக்கப்புறம் வேற யூடியூப் சேனல் பார்க்கும்போது ஓகே இதுதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடியா வரும். அது எடுத்த உடனே நம்ம மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்ல பார்த்தாலும் ஒரு சில நியூ டெக்னாலஜி படிக்கும்போது இங்கிலீஷ்ல பார்த்தா நம்மளுக்கு ஐடியா வராது. போய் போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். என்ன புரியாத இருக்கும்போது நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும். அது வந்து ம். கத்துக்கணும் இன்ட்ரெஸ்டே வராது. சோ ஒரு சில அந்த பேஸ் பட ஃபண்டமெண்டல் நம்மளுக்கு ஐடியா வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம வேற சேனல் இது பண்ணும்போது பெட்டரா இருக்கும். சோ வேற எனி உங்க சேனல்? சேனல்ல நெறைய இது என்னாச்சு? வேற எனி அதர் சேனல் ஜி? வேற என்ன சேனல் வந்து ஆ அபிஷேக் அவரோட இதுல நான் பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி. எஸ். ஐ வாஸ் அபௌட் டு டெல் அபிஷேக். லைக் அபிஷேக் சேனல். வீரமல்லையா? அபிஷேக் எஸ். வீரமல்லையா? எஸ் எஸ் கரெக்ட். அப்புறம் நயனாவுடைய வீடியோ பார்ப்பேன். நயனாவுடைய வீடியோஸும் கொஞ்சம் நைனாவா? கிறிஸ்பன் யார் ஜி? கிளியரா இருக்கும். நயனா அவங்க நைனா. ஓகே. NAINA நைனா. ஆம். அபிஷேக் வர்மா. எஸ். அவங்களோட வீடியோஸும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நெறைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் பேசிக்ல வந்து சொல்லுவாங்க. நல்லாவும் இருக்கும். ஓ! So, ஓகே. சூப்பர். சூப்பர் ஜி. நான் அபிஷேக் வீரமலையா வீடியோ பார்த்தேன் ஆக்சுவலி. ரீசென்ட்லி இல்ல முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ரீசென்ட்டாவும் ஒரு வீடியோ பார்த்தேன். ரியலி சூப்பரா போட்டிருந்தாரு. லைக் எம்எல் ஆப்ஸ் பத்தி நான் உங்கள்ட்ட கேட்ட கொஸ்டினே இட் கம் ஃப்ரம் தட் இதுல இருந்தான். ஸோ எம்எல் ஆப்ஸ் பத்தி சூப்பரா போட்டிருந்தாரு. ஸோ தட்ஸ் ரியலி குட். தேங்க்ஸ் ஜி. I think yes, recently கரெக்ட் நைனா. started. கரெக்ட் நைனா. இங்கிலீஷ்ல பேசுவாங்களே டெக் வேர்ல்ட் வித் நைனா. கரெக்ட். ஆமா. நான் பார்த்துருக்கேன் அவங்க வீடியோ. கரெக்ட். அவங்களும் அவங்களோட ஸ்டோரி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஆல்சோ. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி வந்தாங்க. இப்போ நவ் ஷி இஸ் லைக் இன்டர்நேஷனல் லெவலில் ஷி இஸ் தேர். சூப்பர். டெக்னிக்கல் இருக்கு. ஒரே ஒரு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நெறைய வந்து இது இருக்கு. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லீங்களா? இப்ப நம்ம நான் நானேட்ல இருக்கும்போது என்ன டெக்னாலஜி இருக்கு, என்ன டெக்னாலஜி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்ல ஜி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து VMware அந்த மாரி தான் ஒர்க் இருந்துச்சு. கிளவுட் வந்து அப்பதான் எமர்ஜ் ஆச்சு. எனக்கு கிளவுடா? அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துச்சு. அப்புறமா நம்ம வந்து டெக்னிக்கலா வரும்போது நெறைய விஷயம் வந்து எப்படின்னா நம்ம வெர்டிகலா பார்க்குற நெறைய விஷயத்த நம்ம பார்ப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர் ஆகும். ஆ என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஜி டெக்னிக்கல் வந்தாலே நம்மளுக்கு. கரெக்ட். சூப்பர் ஜி. செவன். ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஸோ ம். எஸ். தேங்க்ஸ் எவ்ரிவன். நம்ம நெக்ஸ்ட் வீக்லி மீட்டப்பில் வில் மீட் அகைன். அண்ட் வீக்லி மீட்டப் வீடியோலாம் நம்ம வி ஆல்ரெடி ஹேவ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நமக்கு. ஸோ யூ கேன் கோ த்ரூ அந்த பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட் நத்திங்குமே தமிழ் மூவியில் போயிட்டீங்கன்னா வீக்லி மீட்டப் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுக்கு வி ஹேவ் அ இன்ஃபர்மேஷன் லைக் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆல்ரெடி ப்ராப்ளி யூ மேபி தேர் பிகாஸ் அங்கே தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ யூடியூப் பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் வி கீப் ஆடிங் ஆல் த வீக்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிட்ட பண்ணிட்டோம். ஸோ யூ கேன் கோ தேர் அண்ட் ரெஃபரன்சஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் சுகன்யாஜி ஒன்ஸ் அகைன். ஸோ வில் மீட் அகைன். ஜி தேங்க் யூ சோ மச். ஏன்னா நான் பார்ட்டிசிபேட்டா இருந்து நான் வந்து இங்க வந்து ஒரு கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கும் போது பிகாஸ் தேங்க் யூ so much for the opportunity. தேங்க்ஸ் அலாட் ஜி.